ஏன் பையனுக்கு கல்யாணம் முடிக்க மாட்டோங்கிறானே? இப்போ அவன் கற்பனை எண்ணங்களில் மிதந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? உங்கள் சொல்ல கேட்டு இனி கல்யாணம் முடிக்கிறதுக்கு தயாராக இல்லை ராஜா. அவனுடைய மன அறைகள் நம்மளே தேர்ந்தெடுத்து சரி பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற முடிவு அவன் உள்ளத்தில் இருக்குது. அந்த வாழ்க்கை சரியாகுமா ஆகாதாங்கிற முடிவு உனக்கு தெரியாது. கால் வந்துடுவான். ஆவணி மாதம் வரை நீ பொறுமையாக இருக்கணும் மகளே. அப்பொழுது அவனுக்கு விவரமான ஒரு கல்யாணம் நடக்கும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு உயர்வும் கிடைக்கும். பணமும் வாங்கி நல்ல முறையில் நடத்திடலாம். பொறுமையாக இருக்கணும். உன் சொத்து ஒன்று பறிபோகக்கூடிய நிலைமை இருக்கு. புரிஞ்சுக்கா? பக்கத்தில் வா. அதில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். சட்ட சிக்கல் இல்லாமல் மடைச்சி தந்துடுறேன். ஒன்று. அதே மாதிரி உன் பையன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று கையில் இருக்குது. அதுக்கு 3 கூட்டாளிகள் அவனை கழுத்தில் தோளில் கையை போட்டு ஓகே பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். இவனுடைய பணம், இவனுடைய நகையெல்லாம் அதில் வேஸ்ட்டு. கால் வந்துடுவான். அதனால் சற்று பொறுமையாக இருக்கணும். பௌர்ணமிக்கு முதல் நாள் அவனுடைய போட்டோவை கொண்டு வந்து என்னை பார்க்குறேன். ஜெயிச்சு தாரேன், திருத்தி தாரேன், வாழ்க்கையை நல்லா நடத்தி தாரேன். சந்தோஷமாக இருக்கும்.